பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். இந்த மாலை நேரத்திலும் கர்த்தருடைய சத்தம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்று கர்த்தருடைய வார்த்தையை போதித்து உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். சொப்பனங்களை கண்டான். தன்னுடைய ஆட்சி காலத்திலே ஆண்டு கொண்டிருக்கும் போது அவன் பல சொப்பனங்களை கண்டான். அதுல முதல் சொப்பனமானது the last days what will be happen in the world, இதை குறித்ததான ஒரு பெரிய பொற்சலையை கண்டான். அதை 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதனுடைய ஹெட் எப்படி இருந்துச்சு? கோல்டா இருந்துச்சு. நெக்ஸ்ட் அதனுடைய 2 ஆம்சம் மார்பும் இதுவா இருந்துச்சு, சில்வர். அதனுடைய வயிறும் தொடையும் வெண்கலம். அதனுடைய கால் இரும்பு. அதனுடைய பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணும். திடீரென்று வானத்திலிருந்து கைகளால் பேர்க்கப்படாத ஒரு கல் வந்து இந்த பாதி இரும்பும் களிமண்ணுமான அந்த பாதங்களின் மேல் மோதி அந்த கல்லோ வென்றால் பெரிய பர்வதமாகி பூமியை என்ன செய்ற்று? நிரப்பிற்று என்று பார்த்தோம். இது உலகத்தில் வரக்கூடிய ராஜ்யங்களை குறித்த ஒரு வெளிப்பாடு. இந்த பொன்னான தலை பாபிலோனியன் கிங்டம், அது ஃபெல் டவுன். ஒன்றே ஒரு நாள் அது விழுந்து போனது. நெக்ஸ்ட் பெர்சியன் கிங்டம். ஆப்டர் பாபிலோனியன் கிங்டம், இந்த பூமியிலே பல நாடுகளை ஜெயித்த பெர்சிய கிங்டம், அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் விழுந்தது. 3வது கிரீஸ் கிங்டம், அது வெண்கலம், வயிறும் தொடையும் வெண்கலம். அதுவும் பல ஆண்டுகள் ஆட்சி செய்தது. அதில் மகா அலெக்சாண்டர் 33வது வயதில் மரித்தார். அதோடு அவருடைய ராஜ்யமும் வீழ்ச்சி அடைந்தது. நெக்ஸ்ட் லக் என்று சொல்லக்கூடிய அயன், ரோம். இந்த தரிசனத்தை ஆண்டவர் நேபுகாத்நேச்சாருக்கு கொடுக்கும் போது ரோம் எல்லாம் ஒரு சின்ன குக்கிராமமா இருந்துச்சு. ரோமாபுரி என்று சொன்னால் அதெல்லாம் ஒரு பெரிய சாம்ராஜ்யமா வருமா என்று யாருமே நினைக்க முடியாது. ஒரு ஆற்றங்கரையில் ஒரு சின்ன குக்கிராமம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், சொன்ன வார்த்தையின்படி ரோம பேரரசு மகா பெரிய சாம்ராஜ்யமாய் உலகத்தில் ஆட்சி செய்து. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த போது அவர் வாழ்ந்து அற்புதங்கள் செய்த நாட்களில் உலகத்தின் பெரும் பகுதியை ரோமர்கள் ஆட்சி செய்தார்கள். ஏடி ஸ்தோத்திரம் 400க்கும் மேற்பட்ட ஆண்டில் அதுவும் என்ன செய்தது? வீழ்ச்சி அடைந்தது. அந்த நாளில் இருந்து இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய ஆட்சியின் காலத்துக்கு ஒரு பெயர் கொடுக்கலாம். பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமான கண்டு. அதை எதை காட்டுகிறேன்னு சொன்னால், இரும்பு என்பது ஒரு அதிகாரத்தை காட்டுகிறது, களிமண் என்பது பலகீனமான தன்மைக்கு காட்டுகிறது. அதாவது கடைசி காலத்தில் ஒரு அன்ஸ்டேபிள் சிச்சுவேஷன் உலகத்தில் காணப்படும். அதாவது கவர்மெண்ட்டுக்கு எதிராக மக்கள்
மக்களுடைய குரலை ஒடுக்கும் அரசாங்கங்களும் எல்லா தேசங்களிலும் இருக்கக்கூடும். யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் ஸ்ட்ராங்கா ஆட்சி செய்ய முடியாது. அவர்களுக்கு எதிராக மக்களுடைய குரல் பலத்து ஒலிக்கும். ஆகினால பாதி அப்ப அந்த ரோம வீழ்ச்சியிலிருந்து இதுவரைக்கும் உலகத்தின் நிலையில் அதுதான் இருக்கிறது. சோ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு கல் பெயர்ந்து வந்து 6வது கிங்டமாக கிறிஸ்து இயேசுவின் ராஜ்யம் இந்த உலகத்தில் என்ன செய்யப்பட இருக்கிறது, ஸ்தாபிக்கப்பட போய் இந்த சொப்பனத்தை ஆண்டவர் கடைசி நாட்களில் சம்பவிக்க போகிற காரியத்தை முதல் சொப்பனத்தில் ஆண்டவர் இந்த நேபுகாத் நேச்சாருக்கு வெளிப்படுத்தினார் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். முதல் தரிசனமானது உலகத்தின் நிகழ்வுகளில் என்ன நடக்கப் போகுது என்பதை காண்பித்தார். 4ஆம் அதிகாரத்திலே ஒரு சொப்பனத்தை காண்கிறார். இந்த சொப்பனத்திலே he saw a tallest and strongest tree, ஒரு உயரமான வானத்தை தொடக்கூடிய ஒரு பெரிய மரத்தை பார்க்கிறான். அந்த மரம் பலத்த மரம், உயரமான மரம். உயரத்தை குறித்து சொல்லுகிறார், வானத்தை எட்டக்கூடிய உயரத்தில் இந்த ஒரு மரம். அது ஒரு பியூட்டிஃபுல் ட்ரீ. அதனுடைய இலைகள் பார்க்க எப்படி இருந்துச்சா, நேர்த்தியும் அழகாக இருந்தது. அதனுடைய செட்டைகளில் வந்து பறவைகள் என்ன செய்து தங்கி வந்து தாபரித்தன, இளைப்பாரின. அதனுடைய நிழலிலே அநேக மிருகங்கள் வந்து அடைக்கலம் புகுந்தன என்று சொல்லப்பட்டிருக்கு. அதான் ட்ரீம். இந்த ட்ரீமை பார்த்தபோது பெரிய மரத்தை பார்க்கிறான். அப்போது வானத்தில் இருந்து ஒரு ஏஞ்சல் வந்து இந்த மரத்தை வெட்டி போடுங்கள் என்று சொல்வதாக பார்க்கிறார். இந்த மரத்தை வெட்டி அழித்து போடுங்கள், இதனே தங்கியிருக்கிற பறவைகளை எல்லாம் விடுதலை செய்யுங்கள், பறவைகளை துரத்தி விடுங்கள், இதன் கீழ் அடைக்கலமா இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் இந்த இடத்தை விட்டு என்ன செய்யட்டும், போய்விடட்டும். அந்த அடிமரம் மட்டும் என்ன செய்யட்டும், இருக்கட்டும். 7 வருஷம் அப்படியே இருக்கட்டும், அதை வெட்டி போடுங்கள் என்று வானத்திலிருந்து வந்து ஒருவன் சொல்வதை கேட்கிறான். இந்த சொப்பனத்தை காண்கையில் பெரிய ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு என்ன உண்டாயிற்று, பயம் உண்டாயிற்று. He was a fearless man, but when he saw the dream he was made afraid. ரொம்ப பயந்தான். உடனடியாக அவன் ஒரு ஆர்டர் போட்டான். ஞானிகள், சாஸ்திரிகள், அர்த்தம் சொல்லக்கூடிய அத்தனை நிபுணர்களும் உடனடியாக எங்க என்ன செய்யணும், அரண்மனைக்கு வர வேண்டும் என்று கட்டளை போடுகிறார். சாஸ்திரிகள், ஞானிகள், அஸ்ட்ராலஜிஸ்ட், வானசாஸ்திரிகள் எல்லாரும் அழைக்கப்பட்டார்கள். எல்லாருக்கும் முன்பாக முந்தின சொப்பனத்தை அவன் சொல்லவில்லை. நீங்களே சொப்பனத்தை சொல்லணும், அர்த்தத்தை என்ன செய்யணும். இந்த அழைப்பை கேட்டபோது சாஸ்திரிகள், ஞானிகள் எல்லாம் பயத்தோடு வந்திருப்பார்கள். முதல் முறை அழைத்த போது ராஜா சொப்பனத்தை சொல்லல, அர்த்தத்தை சொன்னார். இப்பொழுது ராஜாவிடத்திலிருந்து திடீரென்று அழைப்பு வந்திருக்கிறது என்று அறிந்தபோது எல்லாரும் பயத்தோடு வந்தார்கள். வந்தவர்களுக்கு முன்பாக ராஜா தான் கண்ட சொப்பனத்தை என்ன செய்தான், சொன்னான். ஸ்தோத்திரம், பெரிய மரத்தை பார்த்தேன், அழகா இருந்துச்சு. வானத்தில் ஒரு வாட்சர் இறங்கி வந்தார், வெட்டி போடும்படி சொன்னார். வெட்டப்பட்டது, பறவைகள்லாம் பறந்து ஓடிவிட்டது என்ற சொப்பனத்தை சொன்ன போதிலும் அதனுடைய இன்டர்பிரிட்டேஷனை அங்கே கூடி வந்த அழைக்கப்பட்ட எந்த நிபுணர்களாலும் என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. எல்லாரும் திகைத்து நின்றார்கள். இறுதியாக தானியேலை வரவழையுங்கள் என்று ராஜா கட்டளையிடுகிறார். இறுதியாக தானியேல் வரவழைக்கப்படுகிறார். அவனுக்கு முன்பாக the same dreams was explained, விவரிக்கப்படுகிறது. அப்பொழுது இந்த தரிசனத்தை கேட்ட தானியேல் 1 மணி நேரம் திகைத்து நின்றான் என்று வசனம் சொல்லுகிறது. 4ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் எப்படி செய்தானா, திகைத்து நின்றான். he was astonished, ஆச்சரியத்தோடு பயம், ஒரு அவன் மூச்சு பேச்சு இல்லாமல் ரொம்ப அதிர்ச்சியாக காணப்பட்டான். அப்போ ராஜா சொல்றான், தானியேலே பயப்படாத, நான் உனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன்,
நீ உண்மையை எனக்கு விவரித்து சொல். இங்கே தானியேல் எதற்காக பயந்தார் என்றால், ராஜாவாகி அவருக்கு சம்பவிக்க போகின்ற சம்பவத்தை கண்டபோது, ஐயோ மகா பெரிய மன்னனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நீச நிலைமை வரப்போகிறதே என்ற ஒரு பயம், அப்படிப்பட்ட ஒரு நிலை. இப்படி தேசத்தை ஆளக்கூடிய நேபுகாத் நேச்சாருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்ற செய்தி வந்தால் பாபிலோனிய சாம்ராஜ்யத்துக்கு பெரிய நிந்தை அவமானம் ஏற்பட்டுவிடும். ராஜாவை குறித்தும் தேசத்தை குறித்தும், ராஜா இல்லாத காலத்தில் அடிமைகளாக கொண்டு வரப்பட்ட தன்னுடைய ஜனங்களுடைய நிலையை குறித்தும் அவன் யோசிக்கையில் ஒரு மணி நேரம் அதிர்ச்சி அடைந்தவனாய் இருக்கிறான். அப்பொழுது அந்த விளக்கத்தை தானியேல் ராஜாவுடைய வார்த்தைக்கு இணங்க விவரிக்கிறார். 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நீர் கண்ட விருட்சகம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தம் காணப்பட்டதாக, அதன் உயரம் வான பரியந்தம் எட்டினதாக கண்டீர். அது பெரியவரும் பலத்தவருமாயிருக்கிற ராஜாவாகிய நீர்தாமே. ஆண்டவர் உம்மை வாழ வச்சிருக்கிறார், கர்த்தர் உம்மை உயர்த்திருக்கிறார், அநேக ராஜ்யத்தை பிடித்து வைத்திருக்கிறீர். கிட்டத்தட்ட அந்த பாபிலோன் மன்னனை குறித்து சொல்லுகிறார்கள், அவனுடைய காலத்தில் he was an unbeatable leader. அவன் அநேக நாடுகளை பாபிலோன் ஜெயித்தது. லீபனோன், யூதேயா, சிரியா, பாலஸ்தீன், குவைத், சவுத் மெசொப்பொத்தேமியா, ஈராக், ஈரான், இது போன்ற அநேக நாடுகளை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து பெரிய வல்லமை உள்ள ஒரு ராஜாவாக, வல்லமை உள்ள ஒரு தேசமாக பாபிலோன் இருந்தது. ஹல்லேலூயா. ஆகையினாலே அவருடைய புகழும் புகழ்ச்சியும் உலகமெங்கும் பரம்பிற்று. அந்த அளவுக்கு கர்த்தர் அவருக்கு மகத்துவத்தை கொடுத்திருந்தார். ஆகையால் அந்த நீர் கண்ட உயரமான மரம் வேற யாருமல்ல, உங்க எதிராளியில நீரே அந்த மரமாய் இருக்கிறீர். உம்முடைய மரமாய் நீர் இப்படிப்பட்ட நாடுகளை எல்லாம் பிடித்து இந்த நாட்டுக்கு நீர் படியளக்கிறீர். எல்லாரும் உம்முடைய ஆதரவை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உம்முடைய நிழலிலே அவர்கள் they are benefited under your control. பல சிறிய பெரிய நாடுகள் பாபிலோனால் ஆதரிக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டார்கள். இப்படி இருக்கையில் வானத்தில் இருந்து ஒரு தூதுவர் வருகிறார். Who was the watcher என்று சொல்லும்போது, he is the messenger of God, the angel of God. அவர் தேவதூதன், தேவனால் அனுப்பப்பட்டவர். அந்த மெசஞ்சர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால், இந்த உயரமான மரத்தை என்ன செய்யுங்க, வெட்டி போடுங்கள். he down the tree and destroy it. பிரான்சஸ் வெட்டுங்க, வெட்டி அழித்து போடுங்கள். இரண்டாவது சொல்லுகிறார், leave the stump of the root of the tree. அந்த மரத்தின் அடிமரத்தை என்ன தோண்டி எடுக்காதீங்க, என்ன செய்யுங்க, இருக்கட்டும். மூன்றாவது சொல்லுகிறார், இந்த அடிமரம் 7 வருஷம் பனியிலும் மழையிலும் வெயிலிலும் என்ன செய்யட்டும், நனையட்டும். அடுத்தபடியாக சொல்லுகிறார், அந்த அடிமரத்தை சுற்றிலும் பச்சையான பசும் புல்வெளியில் இரும்பு சங்கிலினாலும் வெண்கல சங்கிலினாலும் அந்த அடிமரம் என்ன செய்ய கிடவது, விலங்கிடப்படட்டும். அடுத்தபடியாக சொல்லுகிறார், மிருகங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிருகங்கள் மத்தியிலே அது இருக்க கடவுது என்று சொல்லக்கூடிய 5 கருத்தை அங்கே சொப்பனத்தில் சொல்வதை பார்க்கிறோம். 17ஆம் வசனத்திலே இந்த காரியம் கர்த்தரால் என்ன செய்யப்பட்டது, தீர்மானிக்கப்பட்டது. 17ஆம் வசனத்திலே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானதை அதை கொடுக்கிறார், கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனை அதன் மேல் அதிகாரியார் இருக்கிறார் என்பதை உலகத்தின் மக்கள் அறியும்படி இந்த காரியம் பரிசுத்தவான்களின் மொழியினாலும் இந்த விசாரணை தீர்மானிக்கப்பட்டது. அப்படி என்றால் இந்த சம்பவம் தற்செயல் சம்பவம் அல்ல. It was decided in heaven. It was determined in the according to the word of God. தேவன் இதை செய்யும்படி சொன்னார்.
ஆகையால் தான் ஏஞ்சல் வந்து காட்ஸ் மெசேஜை இந்த ராஜாவுக்கு அறியப்படுத்துகிறார். தானியேல் இந்த வார்த்தைகளை ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு 25ஆம் வசனத்திலே உன்னதமானவருடைய மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் 7 வருஷங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும் என்று உமக்கு நடக்கக்கூடிய சம்பவத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இரண்டாவது ட்ரீம்ல நேபுகாத் நேச்சாருக்கு நடக்க போகிற சம்பவத்தை வெளிப்படுத்தி இவனுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பில் தப்புவதற்கு ஒரு கிரேஸ் பீரியடாக ஆண்டவர் 12 மாதம் கொடுத்திருந்தார். தானியேல் சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லிவிட்டு, ராஜாவே உம்முடைய பாவத்தையும் உம்முடைய அக்கிரமத்தையும் விட்டு விலகும், ஏழைகளுக்கு உதவி செய்யும், ஒருவேளை கர்த்தர் உமக்காக தீர்மானித்த அழிவில் இருந்து தப்புவதற்கு அது ஒன்னாப்த ஒரு வாய்ப்பாய் உருவாகலாம் என்று தானியேல் இந்த ராஜாவுக்கு அட்வைஸ் கொடுக்கிறான். இந்த ராஜாவுக்கு முதல் சொப்பனம் கண்டபோது, அர்த்தத்தை கேட்டபோது பயந்து கர்த்தரை அவர் அறிந்தார். முதல் சொப்பனத்திலே தானியேல் அர்த்தம் சொன்ன போது சிங்காசனத்தில் தலகுப்புற விழுந்து, தானியேலின் தேவனே தேவன், இந்த தேவனுக்கு எதிராக செயல்படக்கூடியவருடைய வீடுகள் எல்லாம் தீக்கிரையாக்கப்படும் என்று சொன்ன அதே ராஜாதான் இந்த நேபுகாத் நேச்சார். இப்பொழுது ஒரு கிரேஸ் பீரியடாக ஆண்டவர் 1 இயரை கொடுக்கிறார். இந்த 1 இயர்ல அவன் மனம் திரும்பவும் இல்லை, அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவும் இல்லை, தானியேலுடைய ஆலோசனைக்கு செவி சாய்க்க இல்லை. இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்ன 12 மாதம் 1 வருஷம் தாண்டின பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையில் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலே என் மகிமையின் பிரதாபத்துக்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் என்றான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகி நேபுகாத் நேச்சரே, ராஜ்யம் உம்முடைய கரத்தை விட்டு நீங்கிற்று, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷரிலிருந்து நீ தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய், இப்படியே 7 வருஷம் கடந்து போக மட்டும் உனக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும் என்று சொல்லி வாயில பேசி கொண்டிருக்கும் போது suddenly he was affected by a disease of animals. அனிமல்களுக்கு வரக்கூடிய ஒரு விதமான வியாதியினால் அவர் பாதிக்கப்பட்டார். உண்மையாகவே பாபிலோனை அந்த நாட்களில் வடிவமைத்தது ஒரு பெரிய அற்புதமான செயல். பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறித்து நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அது ஒரு ஸ்கொயர் சிட்டி, 14 மைல் அகலம், 14 மைல் 4 பக்கம் 14 மைல். அந்த பட்டணத்தை சுற்றிலும் அவன் கட்டின மதில் அற்புதமானது. என்னுடைய பெருமைக்காக, என்னுடைய மேன்மைக்காக கட்டின மகா பாபிலோன் என்று ஒரு அகங்காரத்தோடு அந்த வார்த்தையை சொன்னார். அவருக்குள்ளே ஒரு பெருமை இருந்தது. ஆகினாலே அந்த வார்த்தை அவர் வாயில் இருந்த போதே ஒரு விதமான வியாதி அவரை என்ன செய்தது சொல்லுங்க, தாக்கினது. அந்த வியாதியை குறித்து சொல்றாங்க ஆந்த்ரோபாஸ் என்று சொல்ல, அதாவது பெரும்பாலும் மிருகங்களை தாக்கக்கூடிய ஒரு வியாதி. இந்த வியாதி தாக்கப்பட்டவர்கள் தங்களை ஒரு மிருகங்களைப் போல சிந்திப்பார்கள். அது ஒரு ஓநாயை போல, ஒரு சிங்கத்தை போல, கரடியை போல, தான் ஒரு கரடி, தான் ஒரு ஓநாய் என்று சிந்தித்து அந்த ஓநாய்களை போல அவர்கள் செயல்படுவார்கள். அந்த மிருகத்தினுடைய சுவாபம், மனுஷ சுவாபம் அப்படியே மிருக எந்த வியாதி தாக்கப்பட்டு அதுக்கேற்ற சுவாபத்தில் மாறிவிடுவார்கள். நல்லா இருக்கக்கூடிய மனுஷன் ஒரு பைத்தியம் பிடித்து விட்டால் அவர் எப்படி மாறுகிறானோ அதுபோல இந்த மென்டல் டிசீஸ் அவனுக்குள் வந்தபோது தன்னை ஒரு மிருகத்தை போல நினைத்து செயல்பட்டபடினாலே அவனை மிருகங்களோட கட்டி வைத்தார்கள். ஏன்னா வீட்டுக்குள்ள கட்டி வச்சாலும் இருக்க மாட்டான், வெளியே என்ன செய்வான், ஓடி விடுவான். ஆகையினாலே
ஸ்தோத்திரம், அவனுடைய அரண்மனைக்கு வெளியே மிருகங்கள், காட்டு மிருகங்களோடு சஞ்சரித்து மிருகங்களுக்கு கொடுக்கக்கூடிய புல்லை என்ன செய்தார்களாம், கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது அவனுடைய பெருமை நிமித்தம் அவனை தேவன் சிட்சித்த ஒரு சம்பவம் என்று சொல்ல முடியும். 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே தானியேல் அதை குறித்து நேபுகாத்நேச்சாருக்கு நடந்த சம்பவத்துக்கான முக்கிய காரியத்தை அங்கே குறிப்பிடுகிறார். 5:20 வாசிங்க. அங்கே பார்க்கிறோம், அவருடைய ஆவி கர்வம் கொண்டு அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய மனது கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து என்ன செய்யப்பட்டார், தள்ளப்பட்டார். வேதாகமத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு என்ன செய்யறாராம். ஆகையினாலே ஆண்டவர் அவன் மேல் அவன் உணரும்படிக்கு கர்த்தர் இந்த ஒரு பனிஷ்மெண்டை அவனுக்கு கட்டளையிட்டார். இந்த பனிஷ்மெண்டில் தப்புவதற்கு ஆண்டவர் 1 இயர் கிரேஸ் பீரியடாக கொடுத்திருந்தார். தானியேல் மூலமாக அவன் அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்பும்படி வாய்ப்பை கொடுத்தார். அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகையால் அந்த தண்டனை அவனுக்கு சொன்னபடியே 7 வருஷம். பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. மகா பெரிய சக்கரவர்த்தியாய் எல்லாராலும் புகழப்பட்டு எல்லா நாடுகளிலும் அறியப்பட்ட ராஜா இப்பொழுது பைத்தியக்காரனாய் ஆகிவிட்டார் என்றால் என்ன நினைப்பார்கள்? அவன் பெருமை மட்டுமல்ல, அவன் தன்னுடைய ராஜ்யத்தில் ஐடல் வர்ஷிப்பை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணினான். 120 அடி 12 அடி அகலத்தில் ஒரு பெரிய சிலையை என்ன செய்தானா, உண்டு பண்ணினான். 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கொடுத்த சொப்பனத்தின்படி அர்த்தத்தை கேட்ட இந்த நேபுகாத்நேச்சார், தானியேலின் தெய்வம் தான் தெய்வம், அவர்தான் உன்னதமானவர், அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம் என்று he confessed it, but now he made a great image. சாதாரண இமேஜ் அல்ல, கோல்டன் இமேஜ். அதை உருவாக்கி அதை தூரா என்ற இடத்துல நிலை நிறுத்தி தன்னுடைய ராஜ்யத்துக்குட்பட்ட சகல பிரதிநிதிகளையும் 2ஆம் வசனத்திலே நேபுகாத்நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலையை பிரதிஷ்டைக்கு வரும்படி அழைத்தனுப்பினார். எக்ஸப்ட் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவை தவிர அனைத்து மக்களும் இந்த ஐடல் வர்ஷிப், இந்த டெடிகேஷனுக்கு வந்து கிண்ணறம் இப்படிப்பட்டதான கீபோர்டு வாசிக்கும் போது அத்தனை பேரும் தாள விழுந்து அந்த விக்கிரகத்தை என்ன செய்தாங்க, வணங்கினார்கள். இது எதுக்காக உண்டாக்கினார் என்று சொன்னால், சகல மக்களையும் தன்னுடைய அந்த சிலையின் நிமித்தம் அவன் ஜெயித்த எல்லா மக்களையும் ஒரே கொடையின் கீழ் கொண்டு வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பி செயல்பட்டான். 2ஆம் அதிகாரத்துக்கு 3ஆம் அதிகாரத்துக்கு இடைப்பட்ட வருஷங்கள் ஒரு 15 ஆண்டு, 15 20 ஆண்டுகள் இருக்கலாம். ஒரு 15 அல்லது 18 ஆண்டுகளுக்கு முன்பாக ஃபர்ஸ்ட் விஷன் கிடைத்தது. அந்த விஷன்ல கடைசி நாட்கள்ல ராஜாவை உமக்கு சம்பவிக்க போகிற காரியம் இது வந்து கர்த்தர் தானியேல் மூலமாய் தெளிவாக வெளிப்படுத்தினார். அந்நாட்களிலே அவன் கர்த்தருக்கு நேராய் திரும்பினவன் ஆண்டவருக்கு செவி சாய்க்காதபடி இப்பொழுது இந்த ஐடலை உருவாக்கி அதை மக்கள் வணங்கும்படி he compelled the people, insist the people. ஆண்டவர் 2 காரியத்தையும் கண்டிப்பாக இருக்கிறார். உண்மையாகவே proud people, எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் எந்த தேசத்தின் மக்களா இருந்தாலும் இந்த 2 காரியத்தை உடையவர்களுக்கு ஆண்டவர் கண்டிப்பாக எதிராக செயல்படுவார். 2ஐயும் கர்த்தர் வெறுக்கிறார். பழைய புதிய ஏற்பாட்டிலேயும் இந்த 2 காரியத்தை ரொம்ப வன்மையாய் ஆண்டவர் 2ஐயும் கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள். ஐடல் வர்ஷிப்பையும் கர்த்தர் வெறுக்கிறார், ப்ரௌட் ஹார்ட்டினஸை கர்த்தர் வெறுக்கிறார். இந்த 2ம் இந்த ராஜாவுக்குள் இருந்தபடினாலே
அவனை தாழ்த்தும்படி அவனுக்கு ஆண்டவர் இந்த 7 வருஷ தண்டனையை கொடுத்தார். ஒரு காரியத்தின் தண்டனை நோக்கம் என்ன? அவனுக்காக மட்டுமல்ல, நாம் எல்லோரும் இதை புரிந்து கொள்ளும்படி இந்த பனிஷ்மெண்ட் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தில் பார்க்கிறோம், உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறார். உலக ராஜ்யத்தில் கர்த்தர் ஆளுகை செய்கிறார். இரண்டாவது பார்க்கிறோம், தமக்கு சித்தமானவனுக்கு அந்த ஆளுகையை செய்யும்படி கொடுக்கிறார். இதற்காகத்தான் இந்த பனிஷ்மெண்ட் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா அமைப்புகள் இருந்தாலும் எல்லாம் தேவனுடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறது. யார் தேவனுக்கு எதிராக துள்ளுவார்களோ அவர்களை ஆண்டவர் சரியான நேரத்தில் அரெஸ்ட் பண்ணுவார். அவருக்கு எல்லா டெக்னிக்கும் தெரியும். யாரை எப்படி பிடிக்கணும், எப்படி செயல்படணும் என்று ஆண்டவருக்கு தெரியும். இந்த நேபுகாத்நேச்சார் நினைத்திருப்பானா, ஆண்டவர் அவனுக்கு நடக்க, ஏனென்றால் இப்படி இருப்பாய் என்றால் உனக்கு இதான் சம்பவிக்கும். நீ இப்போ ஜனங்கள் மத்தியில தூராத் என்ற தேச இடத்துல 125 அடி உயரத்தில் பெரிய சிலையை நிறுவி விட்டாய். ஜனங்களையும் சகல மக்களையும் அதை வணங்கும்படி கம்பல் பண்ணுகிறாய். I am watching your dealing. செகண்ட் சொல்றாரு, ஸ்தோத்திரம், உன்னுடைய பெருமை அகம்பாவத்தோடு சொல்லுகிறார். நான் கட்டின மகா பாபிலோன். அவன் இருதயத்தில் பெருமை உள்ளத்தில் நிறைந்திருந்தது. வேதத்தில் வாசிக்கிறோம், அழிவுக்கு முன்னானது அகந்தை. ஒரு வசனத்தை கூட வாசிங்கள், நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. பிரைஸ் காட். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. வீழ்ச்சிக்கு முன்னாக அகங்காரம். இவனுக்குள்ள அந்த பெரிய அகங்காரம் வந்தபோது வீழ்ச்சி அடைந்தார். 7 வருஷம் ஆண்டவர் கொடுத்தார். 7 வருஷத்துல அவனுக்குள்ளே ஆண்டவர் நோக்கி பார்த்தான். எப்பொழுது அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் வந்தது என்று சொன்னால், 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்குள் வந்தது. வானத்தை ஏறெடுத்து பார்த்தேன், தேவனை நோக்கி பார்த்தேன், என் புத்தி எனக்குள் வந்தது. அப்பொழுது உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாய் நிற்கும் என்று சொல்லுகிறார். 35ஆம் வசனத்திலே, பூமியின் குடிகள் எல்லாரும் ஒன்றுமில்லை என்றும் எண்ணப்படுகிறார்கள். அவர் தமக்கு சித்தத்தின்படியே வானத்தை சேனையும் பூமியின் குடிகளை நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்தவரை நோக்கி என்ன செய்து சொல்லத்தக்கவன் ஒருவரும் இல்லை. என் புத்தி எனக்குள் திரும்பி, எப்படி திடீரென்று, suddenly he was affected with a disease of animal. அதுபோல suddenly God gave him rest of soundness. அவனுக்கு திரும்ப வந்தது. வந்த பின்பு அவன் புத்தி தெளிவடைந்து, அவனுடைய வாயின் கடைசி வார்த்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரை துதிப்பது. The last word of the kingdom, king என்று சொல்லும்போது 37ஆம் வசனத்திலே, ஆகையால் நேபுகாத்நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் எல்லாம் நியாயமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவரால் முடியும் என்று எழுதினார். இதுதான் அவனுடைய கடைசி வார்த்தை. 7 வருஷத்துக்கு பின்பு மீண்டும் அவனுக்கு ஆண்டவர் ராஜரிகத்தை கொடுத்தார். நீங்க வேதத்தில் வாசித்து பார்க்கையில், பின்பு அவனுடைய மந்திரிமார்களும் அவனுடைய அதிபதிகள் யாவரும் திரும்பி அவனுடைய தயவை தேடி வந்தார்கள். நான் என் ராஜ்யத்தில் திரும்ப ஸ்திரப்படுத்தப்பட்டேன், அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. ஆண்டவர் அவனை மீண்டும் உயர்த்தி மேன்மைப்படுத்தினார். அவனுடைய முடிவை குறித்து சொல்கிறார்கள், சமாதானத்தோடு அவன் நித்திரையடைந்தான். அதற்கு பின்பு அவன் கர்த்தருக்கு சாட்சியாக, ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சியாக சமாதானத்தோடு அவன் முதிர் வயதில் இயற்கை மரணம் அடைந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
அவன் நித்திரை செய்யும் போது மரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவனுக்கு புத்தியை ஆண்டவர் கொடுக்கும்படி இந்த தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். அவனுடைய வீழ்ச்சிக்கு 2 காரியம். விக்கிரக ஆராதனையை இம்போஸ் பண்ணினான். செகண்ட், பெருமை உள்ளவனாயிருந்தான். அவனை தாழ்த்தி ஆண்டவர் அவனை உருவாக்கினார் என்ற சம்பவத்தை இந்த 2வது சொப்பனத்திலே கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்துவதை பாருங்கள். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையின் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவரிலும் உண்டாகட்டும். ஆண்டவர் ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆசீர்வாதம் உண்டாவதாக, வியாதிகள் நீங்குவதாக, அற்புதம் நடப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென்.